நாங்கள் வரும மருத்துவத்தை யோகா விஷயத்தை பல கோணங்களில் உங்களுக்கு புரிய வைக்கணும் தெளிய வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் குருமுகமாக இருந்து உங்களுக்கு தெரிந்த நியர்பை உள்ள எந்த ஆசான்களுடைய எந்த குருமாருடையும் முழுமையாக குருமுகமாக இருந்து கட்டுருங்க. உங்களுக்கு வர்ம மருத்துவத்தில் ஒரு தெளிவு கிடைக்கணும். அந்த புரிதல் தன்மையில் தேடுதல் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட சிறு செய்திகள் தான் இது. முறையாக குருமுகமாக கற்றுக்கிறது சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி. இப்போ விழா மார்பு தோள்பட்டை சார்ந்த குடும்பங்கள்லாம் இப்போ இயக்க போகிறோம். கடைசியாக எங்கே முடிக்கிறோமோ அது அங்கே தான் ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா சிறிய அஸ்தி சுருக்கின்னு சொன்னோம். மார்பு காம்பிலிருந்து எங்கே முடியுதோ அந்த விழா எலும்பில் முடிகிற இடம் சிறிய அஸ்தி சுருக்கின்னு சொன்னோம். இதுக்கு 2 விரல் உள்ள விழாக்குள்ளே இருக்கணும். இதிலிருந்து 4 விரல் மேலே, இதுலேருந்து மார்பு காம்பிலேருந்து 4 விரல் இல்லை. இந்த இன்பிட்வீன் சென்டர் தான் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எட்டல் வருமம்னு. எட்டல் வருமம்னா நடு விரல வச்சா 3 விரல் படியை வச்சு உள்ளங்கை வெள்ளை வருமானத்தில் இப்படி அழுத்தணும். டைட் பண்ணணும். இது ஏன்னா எலும்புக்கு மேல் லேயரில் இல்லை, எலும்புக்கு உள்ளே இருக்குது. அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்திட்டே இருக்கணும். 15 வினாடி நிற்கணும். எவ்வளோ கிரிப் கொடுக்கணுமோ அவ்வளோ கிரிப் கொடுத்து டைட் பண்ணி நெல்லுங்க. 15 வினாடி மனசுக்குள்ளே எண்ணுங்க. முடிச்சதுக்கப்புறம் கையை எடுங்க. இப்போ விழா எலும்பு முண்டல் வருமம், முடிகிற இடம் முண்டல் வருமம். இந்த மார்பு காம்பு தூசி முக வருமானு பேர். 2த்துக்கும் இடைப்பட்ட சென்டர் பகுதி, இல்லைன்னா இதிலிருந்து 4 விரல் மேலே, அந்த 4வது விரல் படிகிற இடத்துல நடுவு 3 விரலை வைக்கணும். உள்ளங்கை வெள்ளை வருமத்தில் வச்சு அப்படி கண்டினியூவாக 15 வினாடி அழுத்தணும். அழுத்தி முடிச்சுட்டு 15 வினாடி கழிச்சு மெதுவாக எடுங்க. இதில் என்ன பெனிஃபிட்டு? இதுக்கு பேர் எட்டல் வருமானு பேர். எட்டல் வருமத்தை இயக்கணும். உடனே அடுத்து கொம்பேரி காலத்தை இயக்கணும். கம்பல்சரியாக பாருங்க, கொம்பேரி காலம் இந்த காலுக்கு முட்டிக்கும் நடுவில் சென்டராக அந்த எலும்பு உள்ள அந்த காடிக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு 3 முறை அழுத்தி எடுக்கும். 2 பக்கமும் இயக்கணும். இதை எப்போ செஞ்சாலும் கொம்பேரி காலத்தை எட்டல் வருமம் முடிஞ்ச உடனே இணைய வருமமாக கொம்பேரி காலம் செய்யணும். இது எட்டல் வருமத்தினுடைய பெனிஃபிட் என்ன? எட்டல் வருமன்றது எலும்பு சுரத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியான்னு சொல்லுவாங்க. சிக்கன் குனியாவுக்கு அப்புறம் எலும்பு இணைப்புகளில் ஒரு வலி பெயின் இருக்கும். ஜாயின் பெயின்லாம் இருக்கும். அப்போ எலும்பு சுரத்துக்கு அப்புறம் வர அந்த பெயின், எலும்பு இணைப்புகளில் உள்ள வலியை போக்குவதற்கு இது எட்டல் வருமத்தும் கொம்பேரி காலத்தையும் கொடுத்த உடனே எலும்பு சுரத்துக்கு அப்புறம் ஜாயின்ட் பெயின் எங்கே இருக்குதோ அது சரியாக இருக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து அடப்ப காலம், காரீரல் வருமம், வெள்ளீரல் வருமம். அதுக்கப்புறம் சில உட்காந்து செய்கிற பயிற்சி இருக்குது. இது படுக்க செய்ய முடியாது. அதை பின்னாடி செய்கிறேன். சில வர்ம புள்ளிகளை பின்னாடி செய்கிறேன். இப்போ படுக்க வச்சு செய்கிறத அப்படி கண்டினியூ செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வரோம். புரியுதுங்களா? மார்பு காம்பிலேருந்து 5 விரல் வெளியே விழா நோக்கி. இதுக்கு பேர் நீர்பிசி வருமானு பேர். நான் எப்படி கொடுங்கைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வளைந்த கையை, அது 6 விரல்னா இதை கொஞ்சம் உள்ளே வைக்கணும். குறைச்சி இவரோட பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி இவங்க வைக்கிறோம். இப்போ உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை மார்பு காம்பில் வச்சுட்டேன். இந்த வர்மத்துக்கு பேர் தூசுமுக வர்மன்னு பேர். இந்த மார்பு காம்பு அது நம்ம எடுக்காதனால நம்ம அந்த மார்பு காம்புனே சொல்கிறோம் அந்த வார்த்தையை. இப்போ தூசுமுக வர்மத்திலேருந்து அல்லது மார்பு காம்பிலிருந்து உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை வச்சு அப்படியே கொடுங்கை முறையில் அங்கே வச்சிங்கன்னா 5 விரல் அளவுக்கு இதை நவுத்துறது தான். ஞாபகம் வச்சுங்க. கரெக்டாக 5வது விரலில் குத்து மதிப்பாக லேசாக பெண்ட் பண்ணி வைக்கணும். எந்த இடத்துல பதிகிறோ அந்த தசையை நெருங்கி எலும்பை நெருங்கி அப்படியே ரீச் பண்ணி டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இந்த நீர்பீசி வர்மத்தை அப்படியே வலிச்சு இழுத்துக்கிட்டே வரணும். எங்கே நோக்கி? மார்பு காம்பை நோக்கி இழுத்துக்கிட்டே வரணும். அப்படி கிரிப்பாக அப்படியே நிற்கணும். 15 வினாடி நிற்கணும். கையை விடக்கூடாது, லூஸ் விடக்கூடாது, அப்படியே நிற்கணும். 15 வினாடி முடிஞ்ச உடனே இது பெண்களுக்குள்ளே வருமோ ஆண்களுக்குள்ளே இது கிடையாது. நீர்பீசி வருமோன்றது பெண்களுக்குரிய வருமோ. ஒரு டெமோக்காக இப்படி செஞ்சு காட்டுறேன். புரியுதுங்களா? இது மெதுவாக அப்படியே லூஸாக விடணும். 15 வினாடி கழித்து மெதுவாக லூஸாக விடணும். இந்த நீர்பீசி வருமத்தோட பெனிஃபிட் என்ன? பெண்களுக்கு தாய்மை அடையும் போது பனிக்கூடத்தில் அந்த நீர்த்தன்மையை உற்பத்தி பண்ணுறது அதனுடைய வேலை. நீர்பீசி வருமம் யாருக்கெல்லாம் கரு சிதைவு ஏற்படுதோ, அபாசன் ஆகுதோ, 10 மாதம் முழுமையாக அந்த குழந்தைய வளர்ச்சி ஆகி வெளித்தள்ள முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை இயக்குங்க. 10 மாதம் வரைக்கும் அந்த அந்த பனிக்கூடம்னு சொல்கிறாங்க, நீர் பை, அது உடையவே உடையாது. 10 மாதம் கழித்து தான் குழந்தையே வெளியே வரும்.
அந்த அளவுக்கு அந்த அந்த நீர் தன்மையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த வார எலும்பில் இது நீர்பீசி வர்மத்தினுடைய பலன்கள் இயக்குமுறை. அண்ணா இந்த மார்பு காம்பில் கையை வைக்கிறேன், கொடிங்கை முறையில் கொண்டு போனேன், அந்த தசையை ரீச் பண்ணேன், எலும்பை ரீச் பண்ணி டைட் பண்ணிட்டேன், அப்படியே வலிச்சு தூசு முகத்தை நோக்கி மார்பு காம்பை நோக்கி இழுத்துட்டு வந்தேன். 15 வினாடி நின்றுட்டு மனசுள்ளே கவுண்ட் பண்ணிட்டு மெதுவாக விடணும். இது பெண்களுக்குள்ளேயே வர்ம பாயிண்ட்டு. கண்டிப்பாக யாருக்கு கரு சிதைவு ஏற்படுதோ அந்த பெண்மணிகளுக்கு இந்த செய்தி ஆகணும். அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. செல்ஃப் அவங்களே செய்யலாம். இது இடது பக்கம் மட்டும்தான் இருக்குது, இது வலது பக்கம் கிடையாது. நாம வச்சுக்கோ, நீர்பீசி வர்மம் இடது பக்கம் தான் இருக்குது. அடுத்து மார்பு காம்பிலிருந்து 3 விரல் இடது பக்கம் விட்டில் வர்மம். விட்டில் வர்மம்னா இங்கே இதுக்கு இயக்குமுறை தான். இது ஆண்கள்லாம் சில பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு தசைப்பற்றா இருக்கும் மார்புக்கு. பெண்களுக்கு இயற்கையாகவே ஒரு தசைப்பற்றான பகுதியாக இருக்குது. அதனால நம்ம விட்டில் வர்மத்தை கரெக்டாக எக்ஸாக்டாக அங்கே கையை வைக்கும் போது அதனோட அளவுகோல் சரியாக வராது. அதனால என்ன பண்ணுறோம், நேராக இந்த விட்டில் வர்மன்றது மார்பு காம்பிலேருந்து 3 விரல் விழா நோக்கி இடது பக்கம் இருக்குது. நீர்பீசி வர்மன்றது 5 விரல் வெளியில் இருக்குது. மார்பு காம்பிலேருந்து 5 விரல் வெளியே இருக்குது. இப்போ நாம் இப்போ இயக்க போகிறது விட்டில் வர்மம் தான். ஆனால் எப்படி இயக்குறேன்னு பாருங்கள். மார்பு காம்பில் உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை வச்சேன், கொடுங்கை முறையில் நேராக நீர்பீசி வர்மத்துக்கு வந்துட்டேன். இப்போ அது மேல் மசில் மட்டும் எலும்பு வரைக்கும் ரீச் ஆகலை. இப்போ வெறும் மேல் மசிலை லேசாக தள்ளிட்டு வரேன். எங்கே வரேன், விட்டில் வர்மம் வரைக்கும் 2 விரல் தள்ளி வந்துட்டேன். அந்த மசிலை இயக்கணுன்னா இப்போ அந்த மசிலை நவுத்திட்டு விட்டில் வர்மத்துக்கு அந்த எலும்பு பகுதியை இப்போ ரீச் பண்ண போகிறேன். இப்போ அழுத்துறேன் பாருங்கள், விட்டில் வர்மத்தில் இது எலும்பு வரைக்கும் ரீச் ஆகிட்டேன். அழுத்திட்டு இப்போ மேல் தூசு முகத்தை நோக்கி அல்லது மார்பு காம்பை நோக்கி டைட் பண்ணி இழுத்துட்டு வரணும். இது விட்டில் வர்மத்துக்குள்ள இயக்கும் முறை. நிற்கணும் 15 வினாடி, விடும்போது மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். இது விட்டில் வர்மத்துக்கு இயக்கும் முறை. விட்டில் வர்மத்தில் என்ன பெனிஃபிட், இனம் புரியாத ஒரு ஹார்ட் படபடப்பு, ஹார்ட் பல்பிட்டேஷன் சொல்லுவாங்க. நாய் ஓடிட்டே இருக்கும், சில வருஷம் நாய் அப்படின்னு இருக்கும். நம்ம ஏதாவது கிராஸ் பண்ணும்போது லஃப்னு குலைக்கும். சில சமயம் நம்மளை துரத்தும், நமக்கு ஹார்ட் படபடன்னு அடிச்சிடும். தெரு நாய்ங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற நாயில் தெரு நாய்ங்க. நம்ம 2 வீலரில் போயிட்டு இருப்போம், காரில் போய்ட்டு திடீர்னு யாராவது ஒருத்தர் குறுக்கில் வராங்க, சடனாக ஒரு பிரேக் போடுவோம், உடனே ஹார்ட் படபடன்னு அடிக்கும். நல்லா ஆழ்ந்து சூப்பராக அப்படி டெட் சைலண்ட் அப்படி தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு ஃபோன் அடிக்கும், ரிங் டோன் அடிக்கும். தக்கால்னு இருந்துச்சு, அலோன்னு பேசுவோம், ஹார்ட் படபடன்னு அடிச்சிடும். இது தற்காலிகமான ஒரு படபடப்பு, இதய படபடப்பு. இந்த இதய படபடப்பை நிறுத்துறதுக்கு இந்த விட்டில் வர்மம் முக்கியமானது. ஆனால் சில நேரங்களில் இந்த சைக்காலஜிக்கலாக பாதித்து இதய படபடப்பு வரும். ஒரு சொத்து வாங்குறீங்க, 1 கோடி ரூபா சொத்து ஒன்று வாங்குறீங்க. ஆனால் அது பொய்யான போலியான பத்திரத்தை வச்சு யாரோ ஒருத்தர் விற்றுருப்பாங்க. புறம்போக்குள்ள இடம், அரசியல் இடம் ஏதாவது விற்றுருப்பாங்க. அவனுக்கு அதிர்ச்சி ஆடும். அந்த ஏமாத்தினவன் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாது. பல லட்சங்கள் கோடிகளில் சம்பாரிச்ச பணம் போயிடும். அப்போ அந்த அதிர்ச்சினால ஒரு ஹார்ட் படபடப்பு வரும். அது என்றைக்குமே 365 நாள் அந்த ஹார்ட் படப்பு நிற்கவே நிற்காது, அடிச்சுட்டே இருக்கும். அந்த ஹார்ட் படபடப்பை ஆங்கில மருத்துவத்தெல்லாம் சரி பண்ணவே முடியாது. பல மாதம் பல வருடம் அந்த படபடப்பு இருக்கும். அதை நிறுத்தணும்னா இந்த விட்டில் வர்மத்தை கொடுக்கணும். இது இல்லாமல் புலி வர்மம்னு ஒன்று இருக்குது. இதய படபடப்பு நிறுத்துறதுக்கு இடகல்ல பிங்களையினுடைய இயக்கத்தை சரி பண்ணுவதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு புலி வர்மம் முதுகில் இருக்குது. அதையும் இதையும் கொடுத்தா ஹார்ட் எப்படியாப்பட்ட ஹார்ட் படபடப்பையும் அப்பயே சரி பண்ணலாம், ஸ்பாட்லேயே சரி பண்ணலாம். இப்போ என்ட்ரிக்கு போகிறோம், ஒரு பயத்தினால ஹார்ட் படபடப்பு இருக்கும். இதெல்லாம் டெம்பரவரி படபடப்பு. அந்த பல்பிட்டேஷன், ஹார்ட் பல்பிட்டேஷன் இனம் புரியாத ஒரு பயம். அவங்களுக்கு என்னமே தெரியாமல் ஹார்ட்டு பர்மனண்ட்டாக அந்த படபடப்பு இருந்துட்டு இருக்கும். அந்த படபடப்பை எந்த மருத்துவத்திலையும் சரியாகாது. ஆனால் இந்த பாயிண்டில் தான் பர்ஃபெக்டாக ரிசல்ட்டு, ஸ்பாட் ரிசல்ட் வரும், கொண்டு வந்து சரி பண்ணலாம். விட்டில் வருமன்றது இதய படபடப்பை நிறுத்துவதற்குரிய பாயிண்ட்டு. இது இல்லாமல் இதயத்தை நரம்புகளை இயக்குது. நான் முத்து தாமரைன்னு ஒன்று சொன்னால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இயக்கும் போது இதய தசைகளை சுருக்கி விரிப்பதற்குள்ள பாயிண்ட்டு முத்து தாமரை சொன்னேன்.
இந்த விட்டில் வருமன்றது இதயத்துள்ள நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுது. பிரெயின்ல இருந்து எனர்ஜி வருது, இதயத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பதற்கு. இதயம்ன்றது ஹார்ட்ல இருந்து இரத்த குழாய்கள் வழியா ரத்தம் வெளியேறிக்கிட்டு இருக்குது. இது நாடின்னு சொல்லுவாங்க. இதயத்திலிருந்து போவது நாடி, பிரெயின்ல இருந்து வர்றது நரம்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓவர் டேங்க் இருக்கும், தண்ணி டேங்க் வழியா பைப் லைன் பாத்ரூம், டாய்லெட், கிச்சன் எல்லாத்துக்கும் தண்ணி வரும், பைப் லைன். அதுதான் தண்ணி போகிற பைப் லைனு ரத்த குழாயின்னு வச்சுங்க. கரண்ட் வரும், மின்சாரம் ஒயர் வரும். அது லைட்டு, டியூப்லைட் எரியும், மற்ற மின் சாதனங்களுக்கெல்லாம் வரும், ஃபேனுக்கு, அதுக்கு இதுக்கு. அந்த வெப்பத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் நரம்புன்னு பேர். ரத்தத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு பேர் நாடின்னு பேர். இதயத்திலிருந்து பிரிஞ்சு போகிற அந்த இரத்த குழாய்களுக்கு நாடின்னு பேர். பிரெயின்ல இருந்து, மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த நரம்பு வருது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி தூக்கிட்டு வருது, வெப்ப ஆற்றலை தூக்கிட்டு வரும். இந்த மோட்டார் சென்சார் நரம்பு பல்ஸ் எடுத்துட்டு வரும். அது ஹார்ட்டை இயக்குவதற்கு பிரெயின்ல இருந்து வர எனர்ஜி தான் இந்த நரம்புகளை தூண்டுவதற்குள்ள முக்கியமான பாயிண்ட் வெட்டில் வருமம். வெட்டில் வருமம்ன்றது இதய நரம்புகளை இயக்குவதற்குள்ள பாயிண்ட், ஆமாம் வச்சுங்க. அடுத்து அனுமன் காலம். தூசு முகத்திலிருந்து ஒரு விரல் கீழே அனுமன் காலம். இப்போ தூசு முகத்தில் விரல வச்சேன், அனுமன் காலத்தில் விரல வச்சேன். இதை எப்படி ஏற்கிறேன் பாருங்க. ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணேன், அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். 15 வினாடி நிற்கணும். கிராஸ் பண்ணிருக்கணும், விரலை பிரிக்கக்கூடாது, ரெண்டும் ஒட்டி இருக்கணும். 2 விரல், மேலே இருக்கிற விரல், கீழே இருக்கிற விரல். இந்த இயக்கு முறைக்கு பேர் பின்னல் முறைன்னு பேர். அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். 15 வினாடி கழிச்சு எடுக்கணும். இது இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சமன்படுத்தும். அது இதயத்தில் ஈவனா நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் சமன்படுத்துறதுக்கு உரிய முக்கியமான பாயிண்ட் அனுமன் காலம். இது இல்லாமல் இறைப்பையிலிருந்து அந்த பித்த நீர், அந்த மாதிரி லிவரில் பித்தப்பையிலிருந்து அந்த பித்த நீரை எடுத்து இறைப்பைக்கு சப்ளை பண்ணுறதுக்கு, அந்த சத்து நீரை எடுத்துகிட்டு போய் இறைப்பைக்கு சப்ளை பண்ணுறது வேலையும் இந்த அனுமன் காலத்துக்கு ஆற்றலை கொடுக்குற பாயிண்ட். அந்த அனுமன் காலம் லிவரில் இருக்கிற, பித்தப்பையில் இருக்கிற அந்த சத்து நீர்களை உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் இறைப்பைக்கு சேர்க்கறது இந்த அனுமன் காலத்துடைய பலன், வேலை செய்கிறது. அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தூசு முகம் உட்கார வச்சு தான் செய்யணும். அடுத்த பாயிண்ட்டு தூசு முகத்திலேருந்து ஒரு விரல் மேலே. இப்போ என்ன பண்ணுறேன், கையை வச்சேன். இது திசைவர்மன் பேர். திசைவர்மத்தில் கை வைக்கக்கூடாது. திசைகளில் 8 புள்ளிகள், வர்ம புள்ளிகள் இருக்குது. அதை பாதிக்காமல் செய்யணும்னு சொல்கிறாங்க. திசைவர்மத்தை தொடாமே செய்யணுன்றாங்க. இப்போ தூசு முகத்தில் கையை வச்சுட்டேன். அடுத்து தூசு முகத்தில்ன்றது மார்பு காம்பு தான் தூசு முகம். மார்பு காம்புலேருந்து ஒரு விரல் மேலே இருக்குது திசைவர்மம். திசைவர்மத்தில் கையை வைக்காமல் ஒரு விரல் தள்ளி வச்சேன். இப்போ அதே மாதிரி 2 விரலை வி மாதிரி பிரிச்சுக்கிட்டேன். அந்த கேப்பில் இருக்கிறது தான் திசைவர்மம். அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். கண்களால் உற்று நோக்கணும் அந்த இடத்த. கண்டினியூ நான் ஸ்டாப்பாக பார்த்துட்டு 15 வினாடி அப்படி டைட்டாக இருங்க. 15 வினாடி கழித்து மெதுவாக எடுங்க. இதனோட இயக்குமுறை என்ன பலன்? ஹார்ட்டில் வால்வு 4 பாகமாக ஹார்ட் இருக்குது. அந்த 4 பாகம் இதையே வலது பக்கம் வால்வு திறந்து கீழே இறங்கும், இடது பக்கம் வால்வு திறந்து கீழே இறங்கும். இது மூவிதழ் வால்வு, ஈறுதல் வால்வுன்னு இருக்குது. அந்த லப் டப்புன்னு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, அந்த இதயத்தில் நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தத்தையும் மாறி மாறி பம்ப் பண்ணி உடம்பு ஃபுல்லும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் சமனாக கரெக்டாக இயங்குவதற்கு, அந்த வாழ்வை திறந்து இயக்குவதற்கு உரிய முக்கியமான ஆற்றல் எங்கேருந்து போகுதுன்னா இந்த திசைவர்மத்திலேருந்து போகுது. புரியுதுங்களா? ஸோ இதயத்தில் நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் சமமாக இயக்குவதற்கு, அந்த வாழ்வை திறந்து மூடுவதற்குரிய ஆற்றல் திசைவர்மத்திலிருந்து செல்கிறது. அடுத்து திவலைக்காலம். மார்பு காம்பிலிருந்து 6 விரல் மேலே, விலங்குருமத்திலிருந்து 4 விரல் கீழே. இதுலேருந்து 6 விரல் வைக்கலாம், இதுலேருந்து 4 விரல் வைக்கலாம். இப்போ நம்ம எங்கன்னா வைக்கிறோம், கையை கிராஸாக வைக்கிறோம். அந்த பஞ்சை தட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே இடம் தான் திவலைக்காலம். வச்சுட்டேன். நேராக அந்த சோல்டரை நோக்கி இந்த விரல்கள் இருக்கணும். நான் ஸ்டாப்பாக தட்டணும், 5 தட்டு தட்டணும், ரிதமிக்காக தட்டணும். ஒரு வேகமாக தட்டி, ஒன்று மெதுவாக தட்டி அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஈவனாக தட்டணும். 1 2 3 4 5 கரெக்டாக 5 தட்டு தட்டிட்டு எடுக்கணும். இதயத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வலி இருந்தாலும் இதை ரிலீஸ் பண்ணும். ஹார்ட் பெயினை ரிலீஸ் பண்ணுற முக்கியமான பாயிண்ட்டு திவலைக்காலம். சரிங்களா? இதே இது
கால் குழைச்சி கொடுத்தா நிறைய பேருக்கு இந்த இடத்துல கையை வச்சு தட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் கால் குழைச்சி கொடுத்தாலும் சரியாகும். சிலர் சமயம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இரண்டுத்தையுமே இயக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பூரணமாக முழுமையாக குணமாகிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நான் பல பேருக்கு நூற்றுக்கணக்கான பேருக்கு இயக்கியிருக்கேன். முழுமையான பலனை நான் உணர்ந்ததுனால இதை சொல்கிறேன். பர்ஃபெக்ட் ரிசல்ட் வரும். யாருக்கு வேணாலும் கொடுத்து பாருங்கள். அடுத்து தும்மி காலத்திலிருந்து 7 விரல் கீழே அளந்தீங்கன்னா இப்படி தான் வரும். 7வது விரல் எங்கே படியுதோ மார்பு காம்புக்கு நேராக. இப்போ இது தும்மியிலேருந்து நேராக வந்தால் 7வது விரல் மார்பு காம்பு தான் வரும். ஒரு விரல் இடது பக்கம் மார்பு காம்பை நோக்கி விரலை இப்படி தான் வைக்கணும். விரலை இப்படி வைக்கணும். இந்த கட்டை விரலை இந்த விரலை இங்கே தான் அழுத்துறேன், பதிய வைக்கிறேன், ப்ரெஸ் பண்ணுறேன். மைல்டு அழுத்தினா ஹெவியாக அழுத்தினா ஒரு பெயின் வரும். இதுக்கு பேர் கூம்பு வருமானு பேர். மார்பு காம்பு தும்மியிலேருந்து 7 விரல் கீழே ஒரு விரல் இடது பக்கம். அதுமே இந்த 2 எலும்புக்கு நடுவில் சிறு பள்ளம் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சிறு பள்ளம். அழுத்திட்டே இருக்கிறேன். ஒரு 10 வினாடி 5 வினாடி மெதுவாக மைல்டாக தான் அழுத்தணும், ஹெவியாக அழுத்தக்கூடாது. இது கூம்புன்னு சொன்னால் தமிழில் இதயம்ன்ற அர்த்தம், மீனிங் இருக்குது. இதயத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்டு இது கூம்பு வர்மம். தும்மி காலத்திலிருந்து 6 விரல் கீழே இங்கே பாருங்க. இது மார்பு காம்பு வரைக்கும் 7 விரல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு விரல் மேலே தூக்கி வச்சிங்க. இந்த 2 எலும்புக்கு நடுவில் சிறு பள்ளம் இருக்கும். நெல் பதிர பள்ளம் தான், ஹெவி பள்ளம் கிடையாது. கையை வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் இது 7 விரல்னா ஒரு விரல் மேலே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. மைல்டாக அழுத்துங்க. ஹெவியாக அழுத்தினா வலிக்கும். இதுக்கு பேர் முன்பூணல் வருமன்னு பேர். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கூம்பு வருமம். இதயத்தாக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டு. இதுக்கு பேர் முன்பூணல் வருமம். முன்பூணல் வருமம் என்ன செய்யுது? இரத்த குழாய்களை விரிக்க வைக்குது. ஹோல் பாடியும் இதயத்தன்னு நினச்சிக்காதீங்க, ஹோல் பாடியிலும் அந்த கொழுப்பு படிமங்கள்லாம் பட்டிருக்கும். அதெல்லாம் கரைய வைக்கிறதுக்கு இந்த இரத்த குழாய்களுக்கு ஹோல் பாடிக்கு இரத்த ஓட்டத்தை சப்ளை பண்ணுறதுக்கும் இரத்த குழாய்களை விரி வைப்பதற்கும் அந்த கொழுப்பு படிமங்களை கரைப்பதற்கும் உள்ள முக்கியமான பாயிண்ட் இது. இதுக்கு பேர் முன்பூணல் வர்மன் பேர். பூணல் வர்மன் பேர். இதே இடத்துல இன்னொரு வர்ம இயக்குமுறையில் இருக்குது. அதுக்கு பேர் அக்னி ஸ்தம்பன் பேர். அந்த அக்னி ஸ்தம்பத்தை அகத்தாரை புறத்தாரைன்னு 2 இயக்குமுறை செஞ்சதுக்கப்புறம் இந்த அக்னி ஸ்தம்பத்தை செய்யணும். அதான் உட்கார வச்சு செய்யணும். அது அப்புறம் செய்கிறேன், புரியுதுங்களா? அந்த அக்னி ஸ்தம்பத்தை பல வருடம் படுத்த படிக்க இயக்கமற்ற இருப்பவர்களுக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் இது, இந்த அக்னி ஸ்தம்பம். இதுலேருந்து தும்மி காலத்திலிருந்து 4 விரல் கீழே இது கதிர்காம வர்மன் பேர். இந்த கதிர்காம வர்மத்தை எப்படி இயக்கணும்னா அக்னி ஸ்தம்பத்துக்கு ஒரு இயக்குமுறை தான் கிட்டத்தட்ட வரும். ஆனால் அதுக்கு அகத்தாரை புறத்தாரை செய்யக்கூடாது. அக்னி ஸ்தம்பம் இப்போ தும்மி காலத்திலிருந்து 6 விரல் கீழே, அதாவது மார்பு காம்பு நேரம் இருக்கிறது 7 விரல், ஒரு விரல் இடது பக்கம். இதுதான் கூம்பு வருமானு இயக்கணும். 6 விரல் கீழே இருக்கிறது ரெண்டு இயக்குமுறை சொன்னாங்க. ஒன்று பூணல் வர்மம், புரியுதுங்களா? முன் பூணல் வர்மம் இது. அதை இப்படி தான் அழுத்தணும். அது இரத்த குழாய்களை விரிப்பதற்கும் அது இரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் சமமாக சப்ளை பண்ணுறதுக்கும் இதுக்கு இரத்த குழாயில் உள்ள கொழுப்புகளை அடைப்புகளை சரி பண்ணுறதுக்கும் உள்ள பாயிண்ட்டு, புரியுதுங்களா? இதே இடத்துல அக்னி ஸ்தம்பம் இருக்குது. இது அகத்தாரையும் புறத்தாரையும் செய்ததுக்கப்புறம் இந்த கட்டை விரலில் இந்த தசை பகுதியில் இந்த எலும்பு இருக்கும். இந்த எலும்பை இந்த நெல் பதிர ஒரு சிறு பள்ளம் இருக்கும், பெருசாக இருக்காது. இந்த எலும்பை இதை ஜாயின் பண்ணி அழுத்தி மேல் நோக்கி இந்த விழா இந்த தோள்பட்டையும் ஷோல்டர் 2 இணையிற இடத்துல ஒரு சிறு பள்ளம், இதுதான் விலங்கு வருமானு சொல்லுவோம். அந்த விலங்கு வருமத்தை நோக்கி டைட் பண்ணி மேலே தூக்கணும். இந்த கிராஸ் இப்படி போகணும், நான் வச்சுங்க. இது உட்கார வச்சு தான் செய்யணும். அகத்தாரை புறத்தாரை சேர்ந்ததுக்கப்புறம் செய்யணும். அது அப்புறம் செய்கிறேன். இப்போ தும்மி காலத்திலிருந்து 4 விரல் கீழே கதிர்காம வர்மம். கதிர்காம வர்மத்தை இயக்கும் போது இதே தான் அக்னி ஸ்தம்பத்துக்கு இயக்குமுறை. ஆனால் அகத்தாரை புறத்தாரை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. இந்த எலும்பு பகுதியை இங்கே வச்சு அழுத்துறேன். அழுத்திட்டு டைட் பண்ணி மேல் நோக்கி தூக்குறோம். எங்கே விலங்கு வர்மத்தை நோக்கி தூக்கணும். அது இது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இறுகிய தோல் தசைகளை இயக்குவதற்குள்ள முக்கியமான பாயிண்ட், புரியுதுங்களா? இப்போ கீழே பொத்துன்னு விழும்போது கையை ஓங்கி தரையில் ஊனும் போது இந்த ஷோல்டரில் உள்ள எனர்ஜி இந்த நெஞ்சு பகுதியில் லாக் ஆகும். இப்போ இதை அப்படி அழுத்தி டைட் பண்ணி மேலே தூக்கணும்னா இந்த ஷோல்டர் ஃப்ரீ ஆகிடும். ஏன்னா ஏர் லாக்கிங் ஆகும். இதை
அழுத்தி தூக்கணும், அடுத்த செகண்டு ஷோல்டர் ஃப்ரீ ஆகிடும். அதனால தான் இது வந்து கதிர்காம வர்மம்னு பேர். இந்த வர்மத்துக்கு பேர் தும்மி காலத்திலிருந்து 3 வரல். தும்மி காலம்ன்றது இந்த தொண்டை குழி தான் தும்மி காலம்னு பேர். இதிலிருந்து 3 வரல் கீழே இந்த இடத்துல வந்து முன் முடிச்சு வர்மம். 6 விரல் கீழே இருக்கிறது முன் பூனல் வர்மம், 3 வரல் கீழே இருக்கிறது முன் முடிச்சு வர்மம், 4 வரல் கீழே இருக்கிறது கதிர்காம வர்மம். இப்போ 3 வரல் கீழே கையை கட்ட வரல இப்படி அழுத்துறோம், புரியுதுங்களா? எப்போதுமே இப்படி தான் அழுத்தணும். இது இயக்கும் முறை இப்படி தான் வரும். கூம்பு வரும்போது இப்படி தான் இயக்கும் முறை, முன்புணல் வருமத்துக்கு இப்படி தான் இயக்கும் முறை, முன் முடிச்சு வருமத்துக்கு இப்படி தான் இயக்கும் முறை. முன் முடிச்சு வருமத்தை இயக்குனா என்ன பலன்கு? இந்த உள்தொடை வர்மம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் எப்படி பாடி ஃபுல்லுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இது உடல் முழுவதுக்கு ஒரு ஆற்றலை கொடுக்குற முக்கியமான பாயிண்ட்டு முன் முடிச்சு வர்மம். ரெண்டாவது, உடலுக்கு ரத்த ஓட்டம், உடம்புக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ ரத்தம் தேவைன்றது அறிந்து இது உடம்புக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுவோம். இப்போ ஜீரணம் இப்போ சாப்பிட்றாங்கன்னா ஜீரணத்துக்கு இப்போ ரத்தம் தேவைன்னா உடனே ரத்தத்தை கொண்டு போவோம். இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் பீரிட்டு வெளியே போகுதுன்னா அந்த இடத்துக்கு ரத்தம் உடனே தேவைன்னா அந்த இடத்துக்கு சப்ளை பண்ணுவோம். உடலுக்கு எங்கெங்கெல்லாம் ரத்த ஓட்டம் தேவைப்படுதோ அவசியம் ஏற்படுதோ அந்த இடத்துக்கு உடல் முழுவதும் ரத்தத்தை ஈவனாக சப்ளை பண்ணுறது இந்த முன்முடிச்சு வர்மத்தின் இயக்கும் முறை, புரியுதுங்களா? அடுத்து இது உணவு குழாயை உணவு பாதையை இது சரி பண்ணுது. உணவு பாதையை சரி செய்வதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு முன்முடிச்சு வர்மம். உடல் முழுவதும் ரத்தத்தை ஈவனாக சப்ளை பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எனர்ஜியை ஹோல் பாடிக்கும் ஒரு ஆற்றலை சக்தியை கொடுக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு முன்முடிச்சு வர்மம். அடுத்து திம்மி காலத்திலிருந்து 2 விரல் கீழே, 1 விரல் இடது பக்கம் 1 விரல் வலது பக்கம். இப்போ பாருங்க, இதுக்கு பேர் காரை எலும்புன்னு பேர். இந்த பேர் இந்த எலும்பு வருது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் காரை எலும்புன்னு பேர். இந்த காரை எலும்புக்கு 2 கரெக்டாக அந்த காரை எலும்பு கீழேயே அந்த பள்ளம் 2 பள்ளம் இருக்கும், சிறு பள்ளம். அந்த பள்ளத்தில் கட்டவரில் வச்சுட்டு பக்கவாட்டு அசைக்கணும். இதுக்கு பேர் சக்தி வர்மன் பேர். சக்தி வர்மம்ன்றது ஹீமோகுளோபின் பாடியில் குறைஞ்சிருச்சுன்னா அந்த ஹீமோகுளோபினை டெவலப் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட். சிகப்பு அணுக்கள் உடம்பில் குற்றம் இருந்தால் ஹீமோகுளோபின் இல்லாத போது சிகப்பு அணுக்கள் உற்பத்தி நின்று போயிடும். சிகப்பு அணுக்கள் தான் ஆக்சிஜனை பாடி ஃபுல்லும் எடுத்துகிட்டு போய் சப்ளை பண்ணுது. லங்ஸ்லேருந்து ஹார்ட்லேருந்து மொத்தத்துக்கும் கொண்டு போயிட்டு திரும்பி கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது வரைக்கும் சிகப்பு அணுக்கள் வேலை. எலும்பு மஜ்ஜையில் சிகப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகுது. 120 நாட்கள் உயிர் வாழ்ந்து கடைசியாக மண்ணீரில் போய் டெட் ஆகும் அந்த சிகப்பு அணுக்கள். சிகப்பு அணுக்கள் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறதும் கார்பன் டை ஆக்சைடை உடம்பு ஓட்டி வெளியே தள்ளுறதும் அதோட வேலை. 120 நாட்கள் உயிர் வாழும் கரெக்டாக. இப்போ அந்த சிகப்பு அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னா இந்த சக்தி வர்மத்தை இயக்கின உடனே சிகப்பு அணுக்கள் டெவலப் ஆகும். யாருக்கெல்லாம் சோகைன்னு சொல்லுவாங்க, சோகை உள்ளவங்களுக்கு, புரியுதுங்களா? இந்த பாயிண்ட்டை இயக்கின உடனே அந்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகும். வெளியீர் கிடக்கும், முகமெல்லாம் வெளியீர் போய் கிடக்கும். அதுக்கு இந்த சிகப்பு சக்தி வர்மத்தை இயக்கினாலே அந்த சரியாயிடும். பிளட்டு அதிகமாக உற்பத்தி ஆகும், சிகப்பு அணுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அடுத்து தும்மி காலத்திலேருந்து 2 விரல் கீழே 1 விரல் இடது. இது வந்து 2 பக்கமும் இயக்குனா சக்தி வர்மம். இந்த வலது பக்கம் எடுத்துட்டேன், இடது பக்கம் மட்டும் அப்படியே அழுத்திக்கிட்டே இருக்கிறேன். இதுக்கு பேர் கதிர் வர்மம். கதிர் வர்மத்தை அப்படியே அழுத்திட்டே இருக்கிறேன், எடுக்கக்கூடாது. சிலன்னா நிற்கணும், 10 வினாடியாக குறைஞ்சது மெதுவாக எடுக்கணும். எடுத்துட்டு இது ஸ்பைனல் கார்டில் எனர்ஜி ஓட்டத்தை சரி பண்ணும். சரத்தை இயக்குவதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு. உடல் வந்து ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு இது இருக்குது. வாசியை வந்து தலையில் போகிற எனர்ஜிக்கு பேர் வாசின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு வடத்தில் போகிற ஒரு எனர்ஜிக்கு வந்து சரம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? உயிர் உடம்பு அதாவது பிராணமய கோஷம் சொல்லுவாங்க. பிராணமய கோஷன்றது அந்த சக்கராசை இயக்குவதற்குரிய முக்கியமான பாயிண்ட்டு, புரியுதுங்களா? அந்த எனர்ஜியை பிராணமய கோஷத்தை இயக்குறதுக்கு, சரத்தை இயக்குறதுக்கு இந்த கதிர் வர்மத்தை இயக்கணும். தண்டு வடத்தில் எந்த குற்றம் இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு இந்த கதிர் வர்மத்தை இயக்கணும், புரியுதுங்களா? இப்போ ஆற்றல்கள் இப்போ வெளியில் இருக்குது. இந்த வெளியில் இருக்கிறது பார்த்தீங்களா, நம்ம மூக்குக்கு வெளியில், உடலுக்கு வெளியில் இருக்கிறது. இதை வந்து காற்றுன்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? மூக்கில் அந்த போகிற எனர்ஜிக்கு பேர், அதுக்கு பேர் மூச்சின்னு பேர். சுவாச குழாயில் போகிற அந்த எனர்ஜிக்கு பேர் சுவாசன்னு பேர். ஹார்ட்லேயும் லங்ஸுக்குள்ளேயும் போயிட்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பிராணன்னு பேர். இந்த ரத்தம் ஒவ்வொரு உடம்புலையும் போய்
அந்த பிராணனே 10 வாயுவாக பிரியுது, அபானனா பிரியுது. அது உபயோகப்படுத்தும் போது பிராணனாவும் நல்ல ரத்தம் போகிற குழாயில் வரும். அது பயன்படுத்தி முடிச்சோடனே அது கெட்ட ரத்தமாக மாறும்போது அது அபானனா மாறிடும். புரியுதுங்களா? இது மாதிரி உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அங்கே போகும். கண்ணுக்கு போகும்போது கூர்மன்ற பாயிண்டாக வேலை செய்யும், கழுத்துக்கு போகும்போது நாகனா வேலை செய்யும். இப்போ உடம்புல ஒவ்வொரு இடத்துக்கிட்டையும் அந்த 10 வாயுவாக பிரிஞ்சிடும். அந்த பிராணன்ற ஒரு ஆற்றல் உடலில் 10 வாயுவாக பிரியும். பிராணன், அபானன், உதானன், சமானன், வியாழன், நாகன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் இப்படின்னு 10 வாயு இருக்கும். இந்த 10 வாயு அது அது ஒரு தொழிலை செய்யுது. அது இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு நபர் தான் இருப்பார், அவருக்கு பல வீட்டில் கணவன், மனைவிக்கு கணவன்ற உறவு இருக்கும், குழந்தைகளுக்கு தந்தைன்ற உறவு இருக்கும். அலுவலகத்தில் அவருக்கு அந்த அதிகாரம், அது எந்த போஸ்ட் அந்த போஸ்ட் சொல்லுவாங்க. இதில் பஸ்ஸில் போகும்போது அவர் பயணியாக இருப்பார். ஒரு மருத்துவமனையில் நோயாளியாக இருப்பார். அதை கேரக்டரை மாற்றும். ஒரே நபர் தான், அங்கே நோயாளின்னுவாங்க, அங்கே பயணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே பிராணன்ற வாயு உடம்பு ஃபுல்லும் போய் அது அது தங்கி வேலை செய்யும் போது அதுக்கு ஒரு பெயர் மாறும். அது பிராணன் தான் பரிணாமமாகி 10 வாயுவாக பிரியுது. அடுத்து ஹார்ட்லையும் லங்ஸ்லையும் போயிட்டு வர்றதுக்கு பேர் பிராணன். பிரெயினுக்குள்ளே போயிட்டு வருது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜிக்கு பேர் வாசின்னு பேர். 6 ஆதாரத்துக்குள்ள, இங்கே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாதம், விசுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, இந்த படம் இருக்கு பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இந்த படம் வந்து 6 ஆதார சக்கராஸில் இருக்கும். மெடிடேஷன் தியானம் சம்மந்தப்பட்ட கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க. அந்த 6 ஆதாரத்தில் போகிற எனர்ஜி ஓட்டத்துக்கு பேர் சரன்னு பேர். பிரெயினில் போகிறது மனோமய கோஷம். மனோமய கோஷத்தை இயக்கிறதுக்கு வாசி தேவை. பிராணமய கோஷன்றது இந்த 6 ஆதாரத்தை தான் சொல்கிறாங்க. இந்த ஃபிசிக்கல் பாடிக்குன்னு ஒரு அனட்டமி இருக்குது. ஃபிசிக்கல் பாடின்றது ஜீரண மண்டலம், இரத்தவட்ட மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம், கழிவு மண்டலம், இனவிருத்தி மண்டலம், நிணநீள் மண்டலம் இப்படின்னு பாடி அனட்டமியை பிரிப்பாங்க. உடல் கூறியல், உடல் இயங்கியல் தனியாக பிரித்து நோயியல்னு இதை அறுத்தி வெட்டி கிட்டி பார்த்தா கண்ணில் தெரியும். எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த உறுப்புகளை ஹார்ட்டு, ஒரு உணவு குழாய், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, நுரையீரல் எல்லாத்தையுமே பிரித்து அறுத்து கண்களால் பார்க்கலாம். கண்களால் விசுவலாக பார்க்கக்கூடிய உடம்புக்கு பேர் இதுதான் ஃபிசிக்கல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடியை, கண்ணுக்கு புலக்கூடிய தேகத்தை, ஸ்தூல தேகத்தை இயக்குவதற்கு ஒரு தேகம் இருக்குது. அதுதான் சூட்சும தேகன்றாங்க. அது வந்து பிராணமய கோஷன்றாங்க. அந்த பிராணமய கோஷத்துக்கு ஒரு உடல் இருக்குது. அந்த உடல் எதுனா அந்த 6 ஆதாரங்கள் சொல்கிறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆங்கன். இப்போ சக்கரா சொல்லுவாங்க 7. அது வந்து உச்சியில் பிரிகிறது வந்து 7வது. அது உயிர் வரும்போதும் போகும்போது தான் ஆக்டிவ். அது சகஸ்கரா நாமம்னு சொல்லுவாங்க. அந்த 6 ஆதாரம் தான் எப்போதும் வேலை செய்யும். உயிர் உடலை விட்டு வெளியே போகும்போது உள்ளே வரும்போது ஆக்டிவேட் பண்ணுறது தான் சகஸ்கரா நாமம். தலையில் அந்த மண்டையில் அந்த பூ மாதிரி இருக்கும், உச்சந்தலையில் 1000 இதழ்கள் விரிந்த நிலையில் இருக்கும். இந்த 6 ஆதாரங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால் மந்திரங்களால் இயங்குது. எப்படி ஃபிசிக்கல் பாடிக்கு கண்ணுக்கு புலக்கூடிய ஒரு தேகத்துக்கு ஸ்தூல தேகம்னு சொல்கிறோம். இது இயங்குவதற்கு ஜீரண மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், சுவாச மண்டலம், நரம்பு மண்டலம், எலி மண்டலம், கழிவு மண்டலம், இனவிருத்தி மண்டலம், நிணநீர் மண்டலம்னு இப்படி பிரிக்கிறோமோ, அந்த இது அன்னமய கோஷத்தை எப்படி பிரிக்கிறோமோ அது பிராணமய கோஷத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் 6 ஆதாரங்கள். அந்த 6 ஆதாரங்கள் இயங்குவதற்கு ஒரு ஆற்றல் அதுக்கு தேவைப்படுது. அதுதான் மந்திரங்களால் இயங்குது. அந்த பிராணமய கோஷம் எம், ரம், லம், அம் அப்படின்னு ஒவ்வொரு சக்கராஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த சக்கராசத்தை இயங்குவதற்கு அந்த மந்திரங்களால் உச்சரிக்கப்படுது. அது அனாதையாக அந்த மந்திரங்கள் உள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த மந்திரங்களோட ஒலிப்புக்கு தகுந்த மாதிரி சக்கரங்கள் இயங்குது. சக்கரங்கள் இயக்கத்தின் வேகத்துக்கு தகுந்த மாதிரி அதுலேருந்து கலர்கள் பிரியுது. 7 விதமான கலர்கள் பாடியிலேருந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. அதான் ஆறான்னு சொல்கிறாங்க. மெடிடேஷனில் அது ஆறான்னா நம்ம உடம்பு விட்டு எக்ஸ்பிரஸ் ஆகி வெளியே வருது. அந்த எனர்ஜி ஓட்டம் ஸ்பைனல் கார்டில் 6 ஆதாரமாக இருக்கும். அந்த 6 ஆதாரத்துக்குள்ள உள்ளே போயிட்டு வர ஆற்றலுக்கு பேர் சரம்னு பேர். அந்த சரத்தை இயக்கிறது தான் கதிர்காம வருமத்தை அழுத்தினீங்கன்னா சரத்தை இயக்கலாம். இது இல்லாமல் மாணிக்க நாவியும் அந்த சரத்தை இயக்கும். அந்த முக்கியமான பாயிண்ட்டு பிராணமய கோஷத்தில் தண்டுவடத்தில் எந்த குற்றம் இருந்தாலும் சரி பண்ணும். புரியுதுங்களா? இது இல்லாமல் ரசவாயுவில் இந்த
வாசியை இயக்கிறதுக்குன்னா வாசின்னா மனோமய கோஷத்தை இயக்கிறது வாசி. பிரெயின்ல போற எனர்ஜிக்கு பேரு வாசி. அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அதை இயக்கிறது. பிரெயினை இயக்கிறதுக்கு அந்த எனர்ஜி ஓட்டம் பிரெயின்ல போயிட்டு வர இதுக்கு பேரு வாசின் பேரு. மனோமய கோஷத்துல இயங்குற ஆற்றலுக்கு பேரு வாசின் பேரு. பிராணமய கோஷத்துல இயங்குற ஆற்றலுக்கு பேரு சரணு பேரு. பிசிக்கல் பாடி கண்ணுக்கு புலப்படக்கூடிய தேகத்துல போற ஆற்றலுக்கு பேரு பிராணன்னு பேரு. புரியுதுங்களா? பிராணனை இயக்குனா பிசிக்கல் பாடி இயங்கும். சரத்தை இயக்குனா சூட்சும தேகம், அந்த பிராணமய கோஷம் இயக்கும். வாசி இயக்குனா மனோமய கோஷம் இயக்கும். யாருக்கெல்லாம் பேச்சு இல்லை, அன்கான்சியஸ் இருக்கிறாங்க, அந்த நினைவு இழந்து இருப்பாங்க, அப்போ பிரெயின் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வாசியை சரி பண்ணால் ஆக்டிவேட் ஆகிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால் எப்போ நீங்கள் வாசியை ஸ்டிமுலேட் பண்ணுறீங்களோ பிரெயினில் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மீண்டும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, இயங்க ஆரம்பிச்சிடுவாங்க, நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? கை கால் விழுந்து போச்சு பக்கவாதம்லாம் என்ன ஆகுதுன்னா மூளையிலேருந்து ஐம்புலனுக்கு எனர்ஜி வருது. ஐம்புலன்லேருந்து மூளைக்கு அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போகிறது தான் மோட்டார் சென்சாரி நரம்பு. அது எப்போ இயக்கம் மட்டும் போது பிரெயினில் உள்ள இயக்கம் நின்று போகுது. அதனால இதெல்லாம் ஃபீஸ் போயிடுது. ஃபீஸ் போனதுனால கை கால்கள் இயக்கம் இல்லாமல் போகுது. பாதிப்பு கைகளில் கால்களே கிடையாது, பிரெயினில் பாதிப்பு. அப்போ பிரெயினில் உள்ள ஆற்றலைன்னா அந்த வாசியை தூண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் இயங்கும். பிரெயின் இயங்கும் போது உடுப்புகள் இயங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் கதிர்காம வர்மத்தில் இயக்கிறது பிராணமய கோஷத்தை, தண்டு வடத்தில் 6 ஆதாரத்தை சக்தியை அங்கே தடைப்பட்டதை சரி பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு கதிர் வர்மம். இதுக்கு பேர் கதிர் வர்மம். கதிர்காம வர்மன்றது சோல்ட்ரு இறுகிய தோல் தசைகளை சரி பண்ணுறதுக்கு. கதிர் வரும்போது தும்மி காலத்துலேருந்து 2 வரை கீழே அந்த பக்கவாட்டில் அசைச்சா சக்தி வருமோ, ஒரு பக்கம் மட்டும் அழுத்திக்கிட்டே இருந்தால் இது இல்லாமல் வயிற்றில் மட்டும் இருந்தால் வாயு, இறைப்பை, சிறுவிடல், பெருங்குடல், மலக்குடல் இருந்தால் வாயு, உடம்பு ஃபுல்லும் பரவுனா அதுக்கு பேர் வாதம். எலும்பு ஜாயிண்ட்லாம் அங்கங்கே காற்று வந்து தங்கி நின்றுக்கும், அதுக்கு பேர் வாதம்னு பேர். எல்லா எலும்பு இணைப்புகளையும் தசை நடுவில் நின்றுக்கும். அப்போ உடம்பு வலி, முதுகுவலி, இடுப்புலின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா அது வாதத்தினால வலி வருதுன்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி ஆற்றல் பலவாறாக உடம்புல இருக்குது. அது ஒவ்வொன்றையும் இயக்குவதற்கு ஒரு சுவிட்சு கண்ட்ரோல் இருக்குது. புரியுதுங்களா? அது அடுத்து திம்மிக்காலன்னு பேர். திம்மிக்காலன்றது இந்த தொண்டை குழியில் லேசாக சிறு அசைக்கணும். அசைச்சிட்டிங்களா இதான் திம்மிக்காலத்து இயக்கு முறை. இது லங்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது. பேச்சாற்றலுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. நாக்கு வெளியே வந்துருச்சுன்னா சில சமயம் ஆக்சிடென்ட்னால விபத்தில் பிடரியில் ஓங்கி அடிப்பட்டா நாக்கு வெளியே வந்துடும். இந்த தும்மிக்கால தொண்டை குழியை அழுத்தி அதை டைட் பண்ணி கிரிப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்த நாக்கு உள்ளே போயிடும். புரியுதுங்களா? பேச முடியாதவங்களுக்கு பிடரி காலம் கொடுத்தா டைட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே போன நாக்கு டைட்டாக இருக்குது, அதை சுழலை வைக்க முடியலன்னா அந்த பிடரி காலத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாக்கு சுழல ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ இது தும்மி காலத்துக்கு அப்புறம் இது சில பாயிண்ட்லாம் உட்கார வச்சு செய்யணும். இதை படுக்க வச்சு செய்கிறதுல கடைசியாக ஒரு பாயிண்ட் இயக்கிடுறேன். இதுக்கு பேர் விலங்கு வருமம். இந்த சோல்ட்ரு இணைகிற இடம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை அழுத்திட்டு விலங்கு வருமத்தை வெளிமுகமாக 3 சுழற்சி, உள்முகமாக 3 சுழற்சி செஞ்சிங்கன்னா புஜ வலி, சோல்டரில் எவ்வளோ வலி இருந்தாலும் சரியாயிடும். குறிப்பாக வீசிங், ஆஸ்மான்னு சொல்லுவாங்க. இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்னால் பஃப் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. மூச்சு திணறல் இருக்கும், பை பெர்த்லேருந்தே இருக்குன்னுவாங்க. இந்த அடப்ப காலத்தையும் விலங்கு வருமத்தையும் கொடுத்த உடனே ஆஸ்மாட்டிக் பேஷண்ட்னா எப்படியாப்பட்ட காலங்காலமாக இருக்கிறது கூட இது சரி பண்ணலாம். இதுக்காக ஆஸ்மாக்குன்னு சில முக்கிய பயிற்சியில் பிராணாயாமம் பயிற்சி நாங்கள் சொல்லித்தரோம். அது லைஃப் டைம் எப்போதும் ரிப்பீட் வராது. எந்த ஒரு மாத்திரையும் சாட வேணாம். பச்சை தண்ணியில் குளிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் காலையில் தூசுனால் டஸ்ட் அலர்ஜின்னுவாங்க, புகையினால் அலர்ஜின்னுவாங்க, மாமிச உணவு சாப்பிட்டா அலர்ஜின்னுவாங்க. எதுவுமே வராது, எந்த வீசிங் ஆஸ்மாவும் வராது. இது விலங்கு வருமோ வருமாவில் கொடுக்குறோம். பிராணாயாம பயிற்சி மிக முக்கியமான பயிற்சி. அப்புறம் வாய்ப்பு இருக்கும்போது வேறு சொல்கிறேன் அது எப்படின்னு. அடுத்து இவரை உட்கார வச்சு செய்கிற பயிற்சி இப்போ பண்ண போகிறேன். இப்போ அடப்ப காலன்ற பாயிண்ட் சொல்கிறேன். பாருங்க, இந்த விழா எந்த விழா இப்படி பிரியுதோ இதிலிருந்து ஒரு ஜான் இடது பக்கம், ஒரு ஜான் வலது பக்கம். இந்த விழா அக்களுக்கு நேர் கீழே நடு 3 வரல படிய வைக்கிறேன். நல்லா டைட்டாக ஃபுல்லாக கிரிப்பாக அழுத்திக்கிட்டு இந்த காலுங்க பாருங்கள், தொடையை முட்டியை லாக் பண்ணுறேன், கிரிப் கொடுத்துட்றேன். இந்த உள்ளங்கை ஃபுல் டைட் பண்ணிவிட்டேன். 4 விரல் படிய வச்சுருக்கிறேன். படிய வச்சுட்டு முன்பின் 3 அசைவு, மேல் கீழ் ஒரு அசைவு. இங்கே பாருங்கள், 1 2 3 ஒரு அசைவு மேல் கீழ் இப்படி அசைக்கணும். ஏன்னா
8 விரல் அகலத்தில் இது பறந்து இருக்குது இந்த எனர்ஜி. இது அடப்ப காலத்தை இயக்கும் போது என்ன நடக்குது? அடப்ப காலத்துக்கு வலது பக்கம் ஒரு விரல் மேலே இருக்கிறது காரீரல் வருமம். அடப்ப காலத்துக்கு ஒரு விரல் இடது பக்கம் இருக்கிறது வெள்ளீரல் வருமம். வெள்ளீரல்ன்றது நுரையீரலை சொல்கிறாங்க, காரீரல்ன்றது கல்லீரலை லிவரை சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த லங்ஸை சொல்கிறாங்க வலது பக்கம் இருக்கிறத. இது இந்த 4 விரல்களை அழுத்தி முன்பின் இயக்கி மேல் திகில் தூக்கும்போது இந்த 3 வர்மங்கள் இயக்கப்படுது. ஒன்று அடப்ப காலம் இயக்கப்படுது, அத்தோடு சேர்ந்து காரீரல் வருமமும் வெள்ளீரல் வருமமும் இரண்டும் சேர்ந்து இயக்கப்படுது. இது இயக்குவதனால என்ன பெனிஃபிட் நடக்குது? கால்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். இது முக்கியமாக எப்படி ஜடப்பிரல் வர்மம் கொடுக்குது, கால்களுக்கு ஆற்றல் கொடுக்குதுன்னு சொன்னேன். பக்கவாட்டில் உள்ள வழியெல்லாம் போகும்னு சொன்னேன். இதில் லங்ஸை இயக்குது, ப்ளஸ்ஸு நுரையீரலாம் இயக்குது, அது இல்லாமல் லிவரை இயக்குது இந்த அடப்ப காலம். இது இல்லாமல் கால்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எப்போ அடப்ப காலத்தையும் விலங்கு வருமத்தையும் இணை வருமமாக சேர்த்து கொடுக்கும்போது கிரானிக் வீசிங் ஆஸ்மா சரியாயிடும். புரியுதுங்களா? அடுத்து அக்கிலிருந்து 4 விரல் கீழே மார்புக்கு அம்மல் நேர் இடது, இதுதான் வாரியல் மில் பையன்னு சொன்னோம். சும்மா கீழே விட்டுங்க. இந்த சைடில் இந்த விழாவோட சேர்த்து நெருக்கிடணும். சிங்கிள் விரல் தான் வைக்கணும். அதில் 4 விரல் வைக்கணும், அதில் சிங்கிள் விரல் வைக்கணும். மற்ற விரல் சும்மா சப்போர்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ டைட் பண்ணணுமோ அவ்வளோ டைட் பண்ணிங்க. பக்கவாட்டில் 3 இயக்கும் முறை, 1 2 3, அவ்வளோதான். அதுக்கு மேலே இயக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல தான் அங்கே ஆற்றல் இருக்குது. இதில் 8 விரல் பரவி இருக்கிறனால முன்பின் 3 இயக்கம் மேல் கீழ் ஒரு இயக்கம் பண்ணால் இதில் அதே இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதனால 3 முறை இயக்கி நிறுத்திட்டேன். இதுக்கு பேர் வார் எலும்பில் பொய்கள். வார் எலும்புனா அது விழா வாராக இருக்கிறனால அது வார் எலும்புன்னு சொல்கிறாங்க. பொய்கைன்னா ஊற்றுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் அண்டக்காலம்னு ஒன்று சொன்னேன். அண்டக்காலத்தை சொல்லும் போது அந்த குறிக்கும் ஆசனாய்க்கும் நடுவில் ஒரு பாயிண்ட் சொன்னேன். அது இயக்கும்போது சிபி சைடு மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு அந்த பாயிண்ட்டை மிக முக்கியமாக வலியுறுத்தி சொன்னேன். பிரெயினை இயக்கிறதுக்கு பிட்யூட்டி பீனியல்கள் இயங்குறதுக்கு அந்த அண்டகாலத்தை இயக்கணும். இதுக்கு 2-வே சுவிட்சுன்னு ஒன்று சொன்னால் அந்த 2-வே சுவிட்சுனா இதுதான் வார் எலும்பில் பொய்கை. மார்பு காம்பிலிருந்து 5 விரல் கீழே, இது விழாவிலிருந்து 5 விரல் கீழே, மார்பு காம்புக்கு நேர் சைடில் விழாவில் இருக்கும். பக்கவாட்டில் 3 அசைவு அசைச்சிங்கன்னா அண்டகாலத்தை இயக்கும். இது இல்லாமல் ஜீரணம் சார்ந்த எல்லா உறுப்புகளும் அதை ஆக்டிவேட் பண்ணும். அடப்ப காலம் என்ன பலன் கொடுக்குதோ அது எல்லா பலனும் இதுவும் கொடுக்கும். லிவர் இயக்கும், லங்ஸ் இயக்கும், வீசிங் ஆஸ்மா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் வேலை செய்யும். ப்ளஸ்ஸு ஜீரண மண்டலத்தையும் இயக்குது, அண்ட காலத்தையும் இதை இயக்குது. வார எலும்பில் பொய்கை. புரியுதுங்களா? அடுத்து தூசுமுக வர்மம். இப்போ சொல்ல போகிறது தூசுமுக வர்மம். தூசுமுக வந்து மார்பு காம்பில். இப்போ இந்த பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட்டு. இது மார்பு காம்பில் தான் இருக்குது. கழுத்து திருப்ப முடியாத கழுத்து, ஆக்சிடென்ட் ஆகி ஜாம் ஆகி கட்ட மாதிரி இருக்குது, கழுத்தே திருப்ப முடியலனாங்கன்னா இந்த பாயிண்ட்டை கொடுங்க. சர்வசாதாரணமாக கழுத்தை திரும்பும். பல வருடம் இயக்கமற்ற கழுத்துக்களை இயக்குவதற்கு கூட இந்த முக்கியமான பாயிண்ட்டு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதுதான் முக்கிய பாயிண்ட் தான். இதுக்கு நிகர் அப்படி சூப்பர் பாயிண்ட்டு. நான் அவ்வளோ பேருக்கு கழுத்து வலிக்கு இதை அப்ளை பண்ணி அவ்வளோ பேரும் சரி பண்ணியிருக்கிறேன். புரியுதுங்களா? எப்படி இயக்கணும்னு பாருங்கள். இந்த மார்பு காம்பு கரெக்டாக கட்ட வரல இப்படி வச்சிடணும். விழாவில் பதிய வச்சிடணும். மீதி 4 வரல படிய வச்சிடணும். இங்கேயும் மார்பு காலில் படிய வச்சிடணும். 4 வரல படிய வச்சிடணும். இப்போ உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஹெவியாக ப்ரெஸ் பண்ணால் மயக்கம் போட்டு விழுந்துருவார். லேசாக ப்ரெஸ் பண்ணாலும் எந்த பலனும் இருக்காது. அந்த அழுத்தம் மட்டும் இருக்கணும். சைடில் பக்கவாட்டில் அழுத்திடணும். இந்த விழாவோட சேர்த்து நெருக்கிடணும். இப்போ இவர்கிட்ட அழுத்திட்டேன். இப்போ இவர் என்ன சொல்லணும், ஒரு கைட் பண்ணணும். வலது பக்கம் கழுத்தை திருப்ப சொல்லணும். திருப்பும் போது ஷோல்டரை தாண்டி எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியும் அவர் டைட் பண்ணணும். 30 வினாடி நம்ம மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணணும். அப்புறம் இடது பக்கம் ஷோல்டரை தாண்டி பார்க்க சொல்லணும். 30 வினாடி நிற்க சொல்லணும். அப்புறம் நடுநிலைக்கு கழுத்தை மேல் நோக்கி ஆகாயத்தை பார்த்த மாதிரி முதுகு பக்கம் டைட் பண்ண சொல்லணும். அப்புறம் தலையை கொண்டு முகவாய் கட்டை கொண்டு தொண்டைக்குழியில் அழுத்த சொல்லணும். இது மாதிரி சொல்லணும். அப்போ சொல்லும் போது அவர் கரெக்டாக திருப்புறாருன்றதுக்கு இந்த கட்டை விரலில் இந்த மசில் பகுதி டைட் ஆகும்போது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கிரிப் கொடுக்கறது எனக்கு தெரியும். அப்படி அவர் திருப்பலைன்னா இன்னும் கொஞ்சம் திருப்புங்கன்னு நீங்கள் தூண்டுதல் பண்ணும் பட்சத்தில் அவர் நல்லா கழுத்தை திருப்புவார். கைகள்லாம் அந்த மசிலுடைய இயக்கம் தெரியும். இப்போ கழுத்தை வலது பக்கம் திருப்புறீங்க. கையை ஷோல்டரில் தொடையில் வச்சிங்க. எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பணும் திருப்பிக்கிட்டே இருக்கணும். கிரிப் கொடுக்கணும். இந்த கையை கட்டவரில் எடுக்கக்கூடாது. விழாவில் படிய வச்சுக்கணும். இன்னும் திருப்பவே இல்லை. இன்னும் திருப்பணும். ஷோல்டர் திருப்பக்கூடாது, தலையை தான் திருப்பணும்.
மேக்ஸிமம் திருப்பணும். ஷோல்டரை தாண்டி அவர் திரும்ப ஆரம்பிச்சதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 2 3 4 5 இவன் 30 வினாடி கவுண்டிங் பண்ணுங்க. 30 வினாடி முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக நடுநிலைக்கு கொண்டு வர சொல்லுங்கள். தலை நடுநிலைக்கு வந்து இடது பக்கம் திருப்ப சொல்லுங்கள். இடது பக்கம் ஷோல்டர் தாண்டி பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கழுத்தை திருப்புறாரா திருப்பணும் திருப்பிட்டே இருக்கணும். கிரீப் கொடுக்குறது தான் இந்த மார்பு காம்பும் கழுத்துக்கும் ஒரு நரம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. மேக்ஸிமம் திருப்பும் போது இந்த மசில் கையில் டோன் பண்ணும். ட்யூனிங் பண்ணுறது தெரியும் நமக்கு. மார்பு காம்பில் அழுத்திட்டு இருக்கும்போது அவர் திருப்பலைன்னா அது நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் நல்லா டைட் பண்ண சொல்லணும். டைட் பண்ணணும். தூண்டல் சொல்லணுங்க. நீங்கள் சொல்லும் போது தூண்டல் பண்ணால் நல்லா திருப்புவாங்க. 30 வினாடி முடிஞ்சோன்னா மெதுவாக நடுநிலை கொண்டு வரணும். ஷோல்டர் தாண்டினதுக்கப்புறம் கவுண்டிங் ஆரம்பிக்கணும். நடுநிலைக்கு வாங்க. இப்போ கழுத்தை ஆகாயத்தை பார்த்த மாதிரி மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி தூக்கணும். பின்பக்கமாக முதுகு பக்கம் எவ்வளோ பின்னாடி கழுத்தை திருப்ப முடியுமோ திரும்ப டைட் பண்ண சொல்லுங்கள். 15-30 வினாடி கவுண்டிங். கழுத்து மேக்ஸிமம் ஷோல்டர் பின்னாடி போனதுக்கப்புறம் தான் கவுண்டிங் ஆரம்பிக்கணும். இந்த கையை அழுத்தம் எடுக்கவே கூடாது. 1 2 3 4 5 30 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 30 முடிஞ்சோடனே கழுத்தை டைட் பண்ண சொல்லணும். இங்கே நீங்கள் கிரிப் இந்த மார்பு காம்பில் கையை வச்சிருக்க அந்த மசில் வந்து டைட்டாக தான் நீங்கள் பார்க்கணும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ திருப்புறாரோ அவங்க கை டியூன் ஆகிறது தெரியும். இப்போ 30 வினாடி முடிஞ்சோன்னா மெதுவாக இறக்க சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவர் நல்லா டைட் பண்ணுங்கன்னு சொல்லணும். முகவாய் காட்ட தொண்டைக்குள்ள லாக் பண்ணுங்க. இப்போ கூணு போடாமல் தலையை மட்டும் பிடிச்சி அமுக்கணும். இல்லைன்னா மொத்தமாக உடம்ப வளைப்பாங்க, பெண்ட் பண்ணுவாங்க. முதுகை வளைக்காமல் தலையை மட்டும் அமுக்க சொல்லணும். 30 வினாடி நிற்கணும். மனசுக்குள்ளே முகவாய் காட்ட தொண்டைக்குள்ள தொட்டதுக்கு அப்புறம் தான் கவுண்டிங் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6 அப்படின்னு 30 வினாடி கவுண்டிங் முடிக்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மார்பு காம்பில் தான் அப்படியே தான் இருக்கணும். டைட்டில் தான் இருக்கணும். மெதுவாக தலையை தூக்க சொல்லுங்கள். தலையை தூக்குறீங்க. தூக்கணுன்னா இப்போ நம்ம கையை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட்டு கட்டை வரல முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் பக்கவாட்டில் 2 கையை எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கட்டை வரல இப்படி வச்சிருக்கிறேன், ஆல்ரெடி அழுத்திக்கிட்டு இருக்கிறேன். இந்த பக்கவாட்டு விரலை இப்படி அழுத்தினா இன்னும் கொஞ்சம் இது வந்து இப்படி இருக்கிற கையை சைடில் விரியும் போது உள்முகமாக அழுந்தும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏற்கனவே அழுத்திக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே அழுந்தும் போது மயக்கம் போட்டு விழுவார். அதனால் ஃபஸ்ட்டு கட்டை வரலை எடுத்துட்டேன், அப்புறம் இந்த விரலை எடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க. இது வந்து தூசு முகம்னு பேர். பெண்களுக்கும் இதே தான் பாயிண்ட்டு, ஆண்களுக்கும் இதே தான் பாயிண்ட்டு. இதில் வந்து மாற்றெல்லாம் கிடையாது. ஏற்கனா எப்படியாப்பட்ட கழுத்து வலி திருப்ப முடியாத இதுக்கு திருப்பறதுக்கு முக்கியமான பாயிண்ட். என்கிட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2.5 வருஷமா பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து 240, 110 இருக்க வேண்டியது 240, 250 இருக்கு. இதெல்லாம் குறைக்க முடியல அவங்களால. அதனால ப்ரெஷர் இதெல்லாம் குறைச்சி நார்மல் ஆக்கணும். அவங்க மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். என்கிட்ட வந்தோன்னா 1 வாரம் 10 நாள் எல்லாமே சமன்படுத்திட்டாங்க அவங்களுக்கு. அதனால் அவங்க போய் கோயம்புத்தூரில் போய் 12 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு வந்தாங்க. வந்து 1 வாரம் 10 நாள் ஏதோ தூங்கி எந்திரிக்கும் போது என்ன ஆச்சோ, கழுத்து அவங்களால திருப்ப முடியல. 10 நாளாக அந்த உபாதையெல்லாம் அவஸ்தைப்படுறாங்க. அந்த பெண் தாயாரை வந்து என்கிட்ட கை செயலற்று போய் வந்தாங்க. ஒரு ஏக்கம் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்காக நான் வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பெண்ணுக்கு ஆல்ரெடி என்கிட்ட அந்த ப்ரெஷர்லாம் குறைக்கிறதுக்கு வந்தனால கழுத்து திருப்ப முடியலன்னு வந்தாங்க. அப்போ அந்த மருத்துவர் யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க? சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் அவங்க பண்ணியிருக்கிறேன்றாங்க. அந்த மருத்துவத்துக்கு 12 லட்ச ரூபா அன்றைக்கி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த மருத்துவ செலவு கிட்னி மாற்று சிகிச்சைக்கு. இந்த நிகழ்வு ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி நிகழ்வு நான் சொல்கிறது இப்போ கிடையாது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை நான் சொல்கிறேன். கழுத்து வலினா நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டாது நீங்கள் அவன் கோயம்புத்தூர் வரணும். நீங்கள் எந்த 1 ரூபா மாத்திரை கூட சாப்பிடக்கூடாது. அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி செஞ்சேன். ஒரு மாதம்லாம் வச்சுட்டு ஏசி ரூமில் நீங்கள் இருக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படி ஒரு நுண்கிருமிகள் பாக்டீரியல் தாக்காத மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் அடுத்த நாள்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலான்னு உங்களுக்கு பெட்டில் கூட வைக்கல, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறோம் அப்படின்னாங்க. அப்படி ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பண்ணியிருக்கிறேன் நான். எதுவும் 1 ரூபா தலைவலி மாத்திரை கூட சாப்பிடக்கூடாது, என்கிட்ட வரணும். ஒரு மாத்திரை அவங்க 75 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. 3 வேளைக்கு 225 ரூபா எவ்வளோ மாத்திரை. ஒரு மாதத்துக்கு 8000 ரூபா 8500 ரூபாய்க்கு மாத்திரை மட்டுமே அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அந்த பெண்மணி. 27 வயசு தான். அது 2 குழந்தைங்கள் இருக்குது. 2 கிட்னி ஃபெயிலியரு. மாற்று ஒரு சிகிச்சை பண்ணி வந்து கழுத்து ஜாம் ஆகிடுச்சு. ஏதோ அவங்க படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது இதாகிடுச்சு. 10 நாளாக அவஸ்தைப்படுறாங்க. அவங்களால எந்த வகையும் சரி பண்ணவே முடியல. அந்த கழுத்து வலி என்னென்னமோ பண்ணி பார்த்து
அப்புறம் நேராக கோயம்புத்தூருக்கு போகலான்னு இருந்தாங்க. எங்கிட்ட வந்தாங்க, அவங்க தாயார் கூட்டு வந்தவங்க, அவர் கணவரும் வந்தார். இது நீங்களே இயக்குங்கன்னு சொன்னேன். அவங்க இயக்கலை. இப்போ நம்ம இயக்கி விட்டா அந்த செகண்டு அந்த கழுத்து வலி அவங்களுக்கு போயிடுச்சு. எப்படி போயிடுச்சுன்னு தெரியல, கழுத்து திருப்ப முடியாத கழுத்து அப்படியே ஜாம் ஆகி அப்படி ரேப மாதிரி வருவாங்க. கண்ணில் சார் என்னால் பேச முடியல சார், என்ன சார், அப்படியே உடம்பு அப்படியே திருப்புவாங்க, அப்படியே தான் வருவாங்க. கண்ணு விழி மட்டும்தான் அசையும், கழுத்து திருப்ப முடியாது அவங்களால. 10 நாளாக அவசரப்படுறேன் சார் நாங்கள். அப்புறமேட்டு இது இயக்கணுன்னா சரியா போச்சு. இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் இந்த கழுத்து திருப்ப முடியாத கழுத்துக்கு இந்த பாயிண்ட் இயக்கி சரி பண்ணியிருக்கேன். இது முக்கியமான பாயிண்ட். கழுத்து வலிக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது பின்னாடி கை சொல்லிக்கு வருமோ. எப்படியாப்பட்ட கழுத்து வலி சரி பண்ணலாம், புரியுதுங்களா? மேஜிக் மாதிரி கழுத்து வலி சரி பண்ணுவோம். அது முதுகு சார்ந்த வருமத்தில் வரும். இப்போ அடுத்து இதில் விட்டு பண்ண வருமத்தெல்லாம் சொல்கிறேன். அகத்தாரை புறத்தாரை செய்ய சொன்னேன், புரியுதுங்களா? அகத்தாரை புறத்தாரை. இந்த அக்னி ஸ்தம்பத்தை நான் செய்யறது விட்டேன். இவங்க இது தும்மி காலத்திலேருந்து அடிவேறு வரைக்கும் வர்றது அகத்தாரை. பின்பக்கம் முதுகு கழுத்திலிருந்து அடிமுது வரைக்கும் போகிறது புறத்தாரை. பாருங்க, இதை 3 முறை அழுந்தி பாருங்க. இந்த கை, இந்த தசை பகுதி இந்த அக்னி ஸ்தம்பத்தில் அழுந்தணும். அதாவது தும்மி கிளத்துல 6வது விரல் கீழே அதில் முன்பூணல் வருமானு அது இறக்க சொன்னால், அதுக்கு இப்படி இயக்க சொன்னால் ரத்த குழாய்களை விரி வைப்பதற்கு, ரத்த குழாயில் கொழுப்புகளை சரி பண்ணுறதுக்கு, ரத்தத்தை உடம்புல சப்ளை பண்ண சொன்னால் இந்த பாயிண்ட்டு. அதே இடத்துல இன்னொரு இயக்குமுறை சொன்னால் அதான் அக்னி ஸ்தம்பம். செயலற்று பல வருடம் படுத்த படிக்க இருந்தவர்களுக்கு இயங்குவதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொன்னால் அகத்தாரையும் புறத்தாரையும் கொடுத்துட்டு இயக்கணும். இந்த தசை பகுதி, இந்த எலும்பு பகுதி இங்கே வச்சு மேல் நோக்கி தூக்க சொன்னால் அதை தான் செய்யப்படுறோம். 3 முறை வேக வேகமாக செய்யணும். செய்யும் போது இந்த தசை பகுதி இங்கே அழுத்திட்டு போகணுங்க. வச்சுங்க, அப்படி 1 நவுத்திங்க. இப்போ அப்படி அழுத்தும் போது இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வரேன். இங்கே இருங்க, இது இவருக்கு தொப்பையெல்லாம் இருக்கிறனால குறி தாண்டி வெளியே வந்துடுது. சிலவங்களுக்கு தொப்பை இருக்காது, நேராக போய் குறியில் போய் குத்தும். அப்போ இந்த கையை என்னன்னா தொப்புள் வரைக்கும் அன்னக்காலம் வரைக்கும் வந்தோன்னா கையை அப்படி நிமித்திடணும். இது மாதிரி 3 முறை பின்னாடி முதுகு பக்கமும் செய்யணும், ஃப்ரண்ட்லேயும் செய்யணும். 3 முறை வேக வேகமாக இயக்கிட்டு ஃப்ரண்ட் பக்கமும் அடி முதுகு வரைக்கும் வரணும், முன்பக்கமும் அடிவேறு வரைக்கும் போகணும். போனோடனே 3வது முறை இங்கே வருங்க, அப்படி வந்தேன், கையை கொண்டு அப்படி திருப்பி அப்படி டைட் பண்ணிட்டேன். இப்போ கிரிப்பை தூக்கி இளங்கு வருமத்தை நோக்கி டைட்டை பண்ணி தூக்கணும். இதுதான் அக்னி ஸ்தம்பத்தினுடைய இயக்குமுறை. பல வருடம் இயக்கும்னா உடம்புல ஒரு வெப்ப ஆற்றலை உருவாக்குற இடம் இது. குண்டலினின்ற ஒரு பயிற்சியில் அது பாடியில் வெப்பத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணி வைக்கணும். உடம்புக்கு மனிதனுக்கு 98.6 டிகிரி ஹீட் இருக்கணும். இது இமயமலை இருந்தாலும், தமிழ்நாட்டில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும் அந்த வெப்பம் பேலன்ஸ் பண்ணி இருக்கும். அது அதிகமாகும் போது, சூடாகும் போது ஜுரம்னு சொல்லுவாங்க. மூளை சூடாகி கொதிக்கும், மூளை கொதிப்படைந்து வெடித்து செத்து போயிடுவாங்க. ஸ்ட்ரோக் ஆகி அன்கான்சியஸ் ஆகி போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த 98.6 டிகிரி குறையும் போது உடம்பு விரைப்பாச்சு ஜன்னி செத்து போயிடுவாங்க, புரியுதுங்களா? ஃபிட்ஸ் வரும். இப்போ உடம்புலோட டெம்பரேச்சரு இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த அக்னி ஸ்தம்பத்தை பண்ணுனா அவங்க எப்போ படுத்த படிக்க பல வருடம் இயக்கமற்று இருக்கிறாங்க, அந்த உடம்புலோட சூடு தன்மை குறைஞ்சி போயிடும். அந்த பாடியில் டெம்பரேச்சர் ஏற்றணும்னா இந்த அக்னி ஸ்தம்பத்தை இயக்கணும். இயக்கமற்று பல வருடம் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாடியில் உஷ்ணத்தை ஏற்படுத்துறதுக்குள்ள முக்கியமான பாயிண்ட்டு அது அக்னி ஸ்தம்பம். இயக்கம் இல்லாதவங்களுக்கு இதை இயக்கணும். வச்சுங்க. அடுத்து மேல்தாரை. இந்த பாருங்க, கழுத்து இப்படி முடியுது. முடிஞ்ச உடனே 2 விரல் இங்கே, இந்த பக்கம் 2 விரல், இந்த பக்கம் 2 விரல். இது என்ன பண்ணும், இந்த கழுத்தை நேராக இப்படி இழுத்துட்டு கோத்து பின்பக்கமாக வலிச்சு இழுக்கணும். இந்த சும்மா கட்டவரல் சப்போர்ட் தான். இந்த கோத்து வலிச்சதை டைட் பண்ணி பின்னோக்கி இருக்கணும். அவர் தலையை முன்னாடி குனிங்க. முன்னாடி குனியும் போது அவரால் தலையை முன்னாடி குனியக்கூடாது, குனிய முடியக்கூடாது, புரியுதுங்களா? இயக்கும் முறை இது கழுத்துலேருந்து 2 விரல் வெளியே இந்த பக்கம் கையை கொண்டு வந்துடணும். இந்த மசிலை நெருக்கிட்டு கழுத்து பக்கம் கொண்டு வந்துடணும். அப்படியே வலிச்சு பின்பக்கமாக இழுத்து கட்டவரில் இங்கே சப்போர்ட் பண்ணிக்கணும். இழுக்கும் போது அவர் முன்னாடி குனிய சொல்லும் போது கழுத்து ஃப்ரண்ட்டில் போகக்கூடாது. இதை செஞ்சிங்கன்னா என்ன நடக்கும், மேல் தாரைன்னு பேர். தொடைக்கிட்ட சேர்றது பேர் கீழ்த்தாரை, கழுத்துக்கிட்ட சேர்றது பேர் மேல் தாரை. இந்த வலிச்சு இந்த தசையை வெளிமுகமாக இழுக்கும் போது கழுத்து ஆடிக்கிட்டே இருக்கும். கழுத்து தொங்கி போன கழுத்து அது நிமித்துறதுக்கு இந்த பாயிண்ட்டு, ஆடிக்கிட்டே இருக்கும் கழுத்து, அது நிமித்துறதுக்குள்ள பாயிண்ட்டு, புரியுதுங்களா? ஒருத்தருக்கு என்னுடைய ஸ்டூடெண்ட்டோட ஃபாதரு தந்தையார் மாடியிலேருந்து கீழே படிக்கட்டுலேருந்து விழுந்துட்டார். அவர் காதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. இவ்வளோதான் அவருக்கூட சிம்டம்ஸை. கழுத்து ஆடும், அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பார்.
மேல் நோக்கி தான் கழுத்து இருக்கு, கீழே அவரால் குனிய முடியாது. நாக்கு வந்து பொழந்துக்குச்சு. அங்கே வந்து ஒரு 13 மருத்துவர்கள் 11 நாள் அட்மிட் பண்ணி அவரை பார்க்குறாங்க. படிக்கட்டிலேருந்து விழுந்தோன்னா காதுலேருந்து ரத்தம் வந்துச்சு. இதுதான் அவங்களோட சிம்டம்ஸு. வாய் பொழந்துக்குச்சு. நாக்கை ரோல் பண்ணிகிட்டே இருப்பார், அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கழுத்து ஆடிக்கிட்டே இருக்காரு. நான் ஸ்டாப்பாக ஆடிட்டே இருப்பார், நிறுத்துறதே கிடையாது. இந்த கழுத்து கடைசி வரைக்கும் அவங்களால நிறுத்த முடியல, அனுப்பிச்சிட்டாங்க. என்னோட நண்பர் ஸ்டூடெண்ட் சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. இந்த மேல் தாரை கொடுத்தோன்னா அது கழுத்து நின்றுடும். நடுக்கு வருமம் நிறையா இருக்குது பாடியில், கையிலேயே இருக்குது. நடுக்கு வராமல் கொடுத்தா நிற்கும். தலை சார்ந்த வருமம் இந்த மேல் தாரெல்லாம் கொடுத்தோன்னா அன்னைக்கே கழுத்து வழியாக அந்த கழுத்து ஆட்டத்தை நிறுத்தினா நாக்கு பொழந்த வாயை அப்படியே மூட வச்சாச்சு. நாக்கு ரோல் ஆகிக்கிட்டே இருக்கும். அவர் பேச்சே நின்று இப்போ ஆக்சிடென்ட் ஆனாலும் பேச்சை நிறுத்திட்டார் அவருக்கு. அப்புறம் அந்த பேச வர வச்சா அவர் தூங்கவே கிடையாது. அவர் ஆக்சிடென்ட் ஆன நாள்லேருந்து தூக்கம் இல்லை. அப்புறம் அன்னைக்கே தூங்க வச்சாச்சு. எல்லாமே வருமானத்தில் மேஜிக் மாதிரி அன்னைக்கு செஞ்சான். நான் 1 மாத காலம் எடுக்குன்னு சொன்னேன். முதல்ல அவர் 4 பேர் தூக்கிட்டு தான் வந்தாங்க அவரை. அப்புறம் வருமானம் கொடுத்து 1 வாரத்திலே யாரும் வரல. அவங்க மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு வந்தார். 3ஆவது வாரம் மனைவியும் வரல, அவர் தனியாக வந்தார். பஸ்ஸை பிடிச்சி வந்தார். 242 பஸ்ஸை பிடிச்சிட்டு அவரே வந்துட்டு அவரே இறங்கி அவரே பஸ்ஸை பிடிச்சி. நான் ஏன்னா அவர் என்கிட்ட 2 மணி நேரம் பேசுவார். எல்லாமே நார்மலாக ஆள் மாதிரி ஆயிட்டார். அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில் அவங்க சொந்த பையன் வீட்டுக்கே போயிட்டார் அவர். ஆனால் பெரிய ஆஸ்பத்திரியில் 13 டாக்டர்கள் 11 நாள் தங்க வச்சு கடைசி வரைக்கும் அந்த கழுத்து ஆட்டத்தை நிறுத்த முடியல. வாய் பிறந்ததை மூட வைக்க முடியல, பேச வைக்க முடியல அவங்களால. மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு இதை தொடர்ந்து சாப்பிடுங்க சரியாயிடுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த வருமாவில் சூப்பராக அன்னைக்கு சரி பண்ண. இது மிக முக்கியமான வருமா. ஏன் இது சொன்னால் கழுத்து ஆட்டத்தை நிறுத்துறதுக்கு ஒரு பாயிண்ட்டு. ஸ்லோன்லேருந்து ஒரு லேடி வந்தாங்க என்கிட்ட. அந்த லேடி கை கால் மொத்தமும் உடம்பு ஃபுல்லுமே அப்படியே மொத்தமும் ஆடும். கண்ணு முன்னாடியே அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள்லாம் பாம்பு போட்டு அப்படியே சாவடிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு உயிரும் செத்து போகிறத கண்களால் பார்த்து மனம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த அரிச்சி ஆனால அவங்க கை கால்லாம் ஏதோ ஒரு மூளை பாதிக்கப்பட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு இந்த வருமானம்லாம் உடம்புல இல்லை, சில முக்கியமான எல்லா வருமானத்தையும் கொடுத்தேன். அன்னைக்கு கை கால ஆட்டத்தை அந்த ஸ்பாட்ல நிறுத்திட்டோம். அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மாத்திரை அவங்க சாப்பிட்றாங்க. சாப்பிட்டாதான் அந்த சாப்பிடணும், ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும், குளிக்கணும்னா மாத்திரை போட்டோன்னா அந்த நடுக்கம் கொஞ்சம் நிற்கும். உடனே டக்குன்னு செஞ்சு உடனே அவங்க சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுடுவாங்க. உடனே திரும்பி கொஞ்ச நேரத்தில் ஆட மறைச்சிடும். கை கால் மொத்தமும் இயங்க ஆரம்பிச்சிடும். ஆடிட்டு கால் ஆடும், கை ஆடும், தலை ஆடும், உடம்பு மொத்த உறுப்பு ஆடும். சில என்கிட்ட வர்ம தைலங்கள் வாங்கிட்டு போனாங்க, அதிலே சரி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க அவங்க. இது கழுத்தை ஆட்டுறதுக்கு நிறுத்துறதுக்குள்ள பாயிண்ட்டு. தொங்கி போன கழுத்தை நிமித்துறதுக்கு பாயிண்ட்டு. சின்ன குழந்தைகள்லாம் 3 வயசானா தொங்கியே கிடக்கும், நிமிந்தாரு. இது சீருங்கொல்லின்னு வேலை செய்யும் கழுத்தை நிமித்துறதுக்கு. இந்த மேல் தாரை சூப்பராக கழுத்தை தொங்கி போன கழுத்தை இப்படி தொங்கியே இருக்குது, அந்த கழுத்தை நிமித்தணும்னா இந்த மேல் தாரை கொடுக்கலாம். கழுத்தை ஆடிக்கிட்டே இருக்கு, நிற்கவே மாட்டேங்குதுன்னா மேல் தாரை கொடுத்தோன்னா கழுத்து நின்றுடும். இது முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப சிவியர் கேஸ் 2 கேஸ் நான் இதில் சூப்பராக சரி பண்ணியிருக்கேன். கழுத்து வலிக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, அது சாதாரணம். இதெல்லாம் ரொம்ப சிவியர் கேஸ், பல வருடம் பாதிக்கப்பட்ட கேஸ் இதெல்லாம். அதை மற்ற மருத்துவர்கள் கைவிடப்பட்ட கேஸை இந்த பாயிண்ட் எல்லாம் சூப்பர் பாயிண்ட். அதுக்காக தான் திரும்பி வலியுறுத்தி சொல்கிறேன். இது இல்லாமல் கழுத்து வலிக்கு ஜென்ரலாக உள்ள பாயிண்ட். இப்போ காக்கட்டை காலன்னு பேர் பாருங்க. இந்த பள்ளம் இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க, அழுத்திங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துருங்க. ஒரு சில வினாடி நின்றுட்டு எடுங்க. புஜ வலி, ஷோல்டர் வலி, கழுத்து வலி எல்லாத்துக்குமே முக்கியமான பாயிண்ட்டு. இதை காக்கட்டை காலன்னு பேர். காக்கட்டைன்னா என்னன்னா அந்த முருக பக்தர்கள் எல்லாம் மேலே அதை காவடியை எடுத்துட்டு போவாங்க. தோளில் ஒரு பட்டை மாதிரி வச்சுப்பாங்க, ஒரு கட்டை முன்னாடி தொங்கும், பின்னாடி இது தொங்கும், காவடி ஏதாவது தொங்கும், பூவில். இந்த குங்ஃபு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த இதில். அது தோல் பட்டையில் நிற்கிற அந்த மரத்துக்கு பேர் காக்கட்டைன்னு பேர். ஏன்னா இந்த இடத்துல படிகிற இடம், இந்த இடம் படிகிற இடத்துக்கு பேர் அந்த கட்டையே தாங்கி நிற்கிற அந்த இடம். அந்த தண்ணியெல்லாம் அந்த காலத்தில் பிடிச்சிட்டு போவாங்க, கோயிலில் போய் ஊற்றுறது, தெப்ப குளத்துலேருந்து கோயிலுக்கு பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 2 இது பக்கெட் மாதிரி தண்ணி இருக்குல்ல, இந்த இடத்துல தாங்குற இடம் தான் காக்கட்டைன்னு பேர். அந்த கட்டையை தாங்கி இருக்கிற இடத்துனால அதுக்கு பேர் காக்கட்டைன்னு பேர். இந்த 2 பாயிண்ட் ஏற்கனா கழுத்து வலி, ஷோல்டர் வலி, புஜ வலி ரெண்டுமே சரியாகும். சரிங்களா? இப்போ விழா, மார்பு, தோள்பட்டை சார்ந்த வருமத்தை 24 பாயிண்ட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன்.